இப்ப கூட ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு அவனுக்கு தோணல. அவங்க அம்மா சொல்லிதான் கால் பண்ணிருக்கான். ஆமா, அவரா கூப்பிடல. அவன் நிறைய படிச்சிருக்கானே தவிர அவனுக்கு எமோஷன் மெச்சூரிட்டியே இல்ல. இதெல்லாம் கூட அவங்க அம்மா சொல்லிதான் பண்றான். அதுவும் கரெக்ட் தான். எனக்கு ஒண்ணு தோணுதுடி. என்ன? இன்னைக்கு அவங்க அம்மா கூப்பிட சொன்னதுனால உன்னை அங்க வர சொல்லி சொல்றாரு. நாளைக்கு அதே அம்மா அவளை விட்டுரு, அவ உன் லைஃப்க்கு வேண்டான்னு சொன்னா உன்னை விட்டு போயிடுவாரா? கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேக்கல. ஆனா இப்ப கூட அவருக்கா தோணல. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே கால் பண்ணாரு. காசு விஷயத்துல அவர் மேலயும் தப்பு இருக்கு. ஆனா அவர் உனக்கு சப்போர்ட்டே பண்ணலையே. அவரு சைலண்ட் ஆயிட்டாருல. பிரச்சனைன்னு வந்த உடனே உன்னை முன்னாடி தள்ளி விட்டுட்டு அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கே இப்படின்னா நாளைக்கு உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சா அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? உன் கூட நிப்பாரா? அப்பவும் அவர் அவங்க அம்மா பேச்ச கேட்டாருன்னா உன் நிலைமை என்னடி ஆவறது? இப்ப என்ன செய்ய போற? நாங்க போய் தானே ஆகணும். நான் போறேன். அதுவும் கரெக்ட் தான். அங்க போய் முதல்ல உன் மாமியார சரி கட்ட பாரு. மனோஜ் கூட சமாளிச்சிடலாம். கிட்டத்தட்ட அவர் ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரி தான். யாரு சொன்னாலும் அவர் கேட்பாரு. நீ அவர்கிட்ட உன் கோவத்தெல்லாம் காட்டாத, புரியுதா? இப்போ உன் மாமியாருக்கு உன் மேல இருந்த அபிப்பிராயம் ஒரு 10 ஸ்டெப் இறங்கி இருக்கும். கண்டிப்பா இப்ப இறங்கி இருக்கும். இப்ப அந்த ஸ்ருதி தான் அவங்க ஃபேவரட் லிஸ்ட்ல மாத்துவாங்க. ஏன்னா அவன் நிஜமான பணக்காரி. நீயும் மலேசியா பணக்கார பொண்ணுன்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு தானே இருக்காங்க. நம்ம ஊர்ல பணக்காரங்கன்னு சொல்றதை விட பணக்காரங்கள தெரியறவங்களுக்கு தான் மரியாதை அதிகம். இப்ப என் மாமியாருக்கு என் மேல சந்தேகம் கூட வர ஆரம்பிச்சிருக்கும். என்னை பத்தி நிறைய கேள்வி கேட்க போறாங்க. சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீ அங்க போய் மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி எந்த கோவத்தையும் காட்டிடாத, சரியா? என் கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இது இல்லைன்னு எனக்கு தெரியும். மனோஜ் மொத்தமா என் பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போற?